நம்ம லாஸ்ட் வீடியோல பி verb versus பி ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது எப்படி, அது என்ன டிஃபரன்ஸ் என்பது பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம பிராக்டிஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம். பி ஃபார்ம் versus பி verb. உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பி verbs அப்படின்னு எடுத்துக்கிட்டா they are verbs. பி verbs வருது. இதே நான் பி ஃபார்ம் சொன்ன அப்படின்னா they are called as auxiliary verbs. be verbs வரும்போது அந்த word be என்பது தான் அதோடைய forms am, is, or, was, were verb ஆவே வரும். அதுதான் ஒரு verb வரும். அதோட மீனிங் என்னென்ன கொடுக்கும்னா stay, exist, occur, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மீனிங் கொடுக்கும். இதே auxiliary verbs வரும்போது they come as a supporting verb. supporting verb மட்டும்தான் வரும், which are called as auxiliary verbs. எதுவும் மீனிங் வந்து தராது. ஓகே, நம்ம இப்ப சென்டென்சஸ் பார்க்கலாம். The weather is hot today. இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா இதோட மீனிங் என்ன சொல்லுது? வெதர் வந்து இன்னைக்கு ரொம்ப ஹாட்டா இருந்தது. ஸோ the word is talks about existence. இங்க வேற எதுவுமே verb வரல. சிமிலர்லி இந்த இஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா verb வந்திருக்கு, because it talks about existence. அதனால this word is called as a be verb. It talks about existence. Let's look into the sentence. Divya was standing at the bus stand. Divya bus standல நின்னுட்டு இருந்தாங்க. இப்போ இதுல verb எது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும், ஸ்டாண்டிங் என்பது தான். அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் வந்து. ஸோ திஸ் பிளேஸ் அ ரோல் ஆஃப் அ verb. இதுதான் மெயின் verb அப்படின்னு சொல்லுவோம். இது அப்படின்னு பாத்தீங்கன்னா was அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா auxiliary verb இங்க வந்திருக்கு. So we call this as a be form. Next sentence. A snake is moving towards the bathroom. So ஒரு பாம்பு வந்து பாத்ரூமை நோக்கி போயிட்டு இருக்கு. மூவிங் அப்படின்னு சொல்றது தான் வந்து verb இல்லைங்களா? ஸோ இதுல the word is அப்படின்னு சொல்லக்கூடியது auxiliary verb வந்திருக்கு. அதை நம்ம be form அப்படின்னு நம்ம வந்து கூப்பிடுவோம். ஸோ an auxiliary verb வரும்போது be form ன்னு சொல்லுவோம். verb இருக்கும்போது we call it as a be verb. A snake is in the bathroom. இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா இதோட மீனிங் என்ன தருது பாருங்க. ஒரு பாம்பு பாத்ரூம்ல இருந்தது அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் டாக்ஸ் அபவுட் எக்ஸிஸ்டன்ஸ். இஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க verb வந்திருக்கு. ஸோ we call this as a be verb. In the sentence, a snake is moving towards the bathroom க்கும் a snake is in the bathroom க்கும் ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. காமனா நான் be யூஸ் பண்ணிருக்கிறது இஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா இங்க இது auxiliary verb வருது, இங்க verb வருது. அதாவது the first sentenceல இந்த சென்டென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா is அப்படின்னு சொல்லக்கூடியது be form வந்திருக்கு. ஏன்? ஏற்கனவே இங்க verb வந்திருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து be form தான் வரணும் அப்படின்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சப்போர்ட்டிங்கா தான் இங்க வருது. அதே இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுதான் மெயின் verb-ஆவே வருது. அது என்ன? it talks about existence. ஒரு பாம்பு வந்து பாத்ரூம்ல இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். So then it is called as a be verb. Next sentence பாருங்க. Priya is waiting for me in a restaurant. Priya எனக்காக ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. So waiting is a verb. is அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா auxiliary verb. எக்ஸாக்டா சொல்ல போனா we call it as a be form. Next sentence. The students are in the principal's room. Students வந்து principal roomல இருக்காங்க. இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த or வந்து பாத்தீங்கன்னா comes as a verb. So we call it as a be verb. Next sentence பார்ப்போம். Madhavan is a handsome actor. மாதவன் வந்து ஒரு handsome actor. அவர் வந்து ஒரு ஹேண்ட்ஸம் ஆக்டரா இருக்காரு அப்படின்றது தான் சொல்றது. இங்க
the word is அப்படின்னு சொல்றது talks about existence. இங்க வேற எதுவுமே verb இல்ல, இதுதான் இங்க verb-ஆ வந்திருக்கு. So we call it this as a be verb. So இந்த examples வச்சு நம்ம இப்போ ஒரு ஐடியாக்கு வந்திருப்போம். What is a be verb and what is a be form? நம்ம எப்படி அதை ஐடென்டிஃபை பண்றது, be verb எப்படி மீனிங் கொடுக்கும், be form எப்படி auxiliary verb-ஆ வரும், அதை ரூல்ஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணும், அது எதுவும் மீனிங் தராதுன்றது இந்த சென்டென்சஸ் மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. However, ஃபியூச்சர்ல நிறைய எக்ஸசைஸ் உங்களுக்கு இதே வரும். இதை வச்சு நீங்க இன்னும் உங்களை be verb-ஐயும் be form-ஐ பத்தி இன்னும் கிளியரா தெரிஞ்சுக்கிறதான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு.